ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா, கடந்த 5 ட்ரேடிங் செஷனில் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஒரு 5 முக்கியமான காரணங்கள் சொல்கிறாங்க. அது என்னென்ன காரணம்? அதுக்கப்புறம் லோக்சபா எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இறங்குமா ஏறுமா? சப்போஸ் இறங்குச்சுன்னா நம்ம போர்ட்போலியோவை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? விக்ஸ் இண்டெக்ஸ் கடந்த ஒரு வாரத்துல 26% கெயின் ஆயிருக்கு. இதெல்லாம் பத்தி செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா லோக்சபா எலெக்ஷன். லோக்சபா எலெக்ஷன்ல பிஜேபியோட வாக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கிறதாகவும் குறைய வாய்ப்பு இருக்கு. அந்த காரணத்தினாலையும் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கதா செய்தி சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மார்க்கெட் ரேலி கொடுத்ததுனாலையும் ஓவர் ப்ரெஷர்ல இருக்கிறதுனாலையும் லார்ஜ் கேப்பும் இப்ப இறங்க ஆரம்பிச்சிருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப்பும் ரொம்ப ஒரு 20% மேல இறங்கிட்டு இருக்கு. இந்த காரணத்தினாலையும் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது எஃப்ஐஐ செல்லிங் மே 2024ல, அதாவது 2 மேல இருந்து பாத்தீங்கன்னா 9 மே அன்னைக்கு தான் அதிகமா வித்திருக்காங்க. அதாவது -6,994 கோடிக்கு வித்திருக்காங்க. மந்த் டில் டேட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா -24,975 கோடி வரைக்கும் எஃப்ஐஐ வித்திருக்காங்க. ஆனால் டிஐ பார்த்தீங்கன்னா 19,410 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இந்த காரணத்தினாலையும் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததா ஹாக்கிஸ் யூஎஸ் ஃபெட் ரிசல்ட். அந்த காரணத்தினாலையும் மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஹாக்கிஸ் மானிட்டரி பாலிசியில் என்னென்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா, லோ இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் பண்ணுறது, அது இல்லாமல் லோ அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்வால்வ் லோயரிங் ரேட்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஹாக்கிஸ் மானிட்டரி பாலிசி இருக்கும். யூஎஸ் ஃபெட் அஃபீஷியல் சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இந்தியன் மார்க்கெட்ல கொடுத்துருக்கதாகவும், யூஎஸ் டாலர் பிரைசஸ் அதிகமாக இருக்கிறதுனால சில இன்வெஸ்டர் அவங்களுடைய ஈக்விட்டி ஷேர் மற்றும் பிற சொத்துக்களை விற்று அதை கேஷ் ஆக்கி அதை யூஎஸ் ட்ரெஷரி மார்க்கெட்டுக்கு மாத்துறதுனாலையும் ஷேர்லாம் செல் ஆஃப் ஆயிருக்குன்னு காரணம் சொல்றாங்க. அடுத்ததா நான் இம்ப்ரெசிவ் Q4 ரிசல்ட். Q4 ரிசல்ட் நிறைய கம்பெனி அவங்களோட ரிசல்ட் நல்லா இல்லை. அந்த காரணத்தினாலையும் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கதா செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்ததா விக்ஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துல 26% கெயின் ஆயிருக்கு. இந்த விக்ஸ் இண்டெக்ஸ் நீங்க எதுல போய் பார்க்கணும்னா மணி கண்ட்ரோல்ல இந்தியன் இண்டிசஸ்ல கீழே இருக்கும். இதோட விக்ஸ் இண்டெக்ஸை வச்சு நம்ம மார்க்கெட் ஏறுமா இறங்குமான்னு கணிக்கலாம். அது எப்படின்னா, விக்ஸ் இண்டெக்ஸ் டவுன் ஆச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஸ்டெடியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். விக்ஸ் இண்டெக்ஸ் ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட் ஏறும் அப்படின்னு கணிக்கலாம். விக்ஸ் இண்டெக்ஸ் கெயின் ஆச்சுன்னா அதிகமாச்சுன்னா நம்ம மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு நம்ம இதை வச்சு கணிக்கலாம். மணி கண்ட்ரோல்ல நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருக்கேன். கடந்த ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா விக்ஸ் இண்டெக்ஸ் 26% கெயின் ஆயிருக்கு. அதை இந்த ஸ்கிரீன்ஷாட்ல கொடுத்துருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லோக்சபா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் இறங்குமா ஏறுமா அப்படின்னு நிறைய பேர் அனலைஸ் பண்ண. சப்போஸ் இறங்குச்சுன்னா நம்மளுடைய போர்ட்போலியோவை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, உங்ககிட்ட ஒரு ஷேர் இப்போ டாடா மோட்டார்ஸ் ஷேர் இருக்குன்னா அது ஒரு 100% கெயின் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைச்சிக்கலாம். அப்படின்னு உங்க போர்ட்போலியோல இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 80% ஷேரை வித்துடலாம். இல்லைன்னா அதோட லாபத்தை மட்டும் எடுத்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உள்ள அமௌண்ட்டுக்குள்ள ஷேரை மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி நம்மளுடைய போர்ட்போலியோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா மார்க்கெட் இறங்கினாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, ஏறினாலும் நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மே 10 அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 10 லட்சம் கோடிக்கு ஷேர் செல் ஆஃப் ஆயிருக்கு. இதெல்லாம் என்ன காரணம் சொல்றாங்களா, லோக்சபா எலெக்ஷன்ல இதெல்லாம் செல் ஆஃப் ஆயிருக்கதாகும். ஒரு 350 ஸ்டாக் பார்த்தீங்களா பிஎஸ்சி 500 இண்டெக்ஸ்ல 1லேருந்து 23% டவுன் ஆயிருக்கு. இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா 26% கடந்த ஒரு வாரத்துல கெயின் ஆயிருக்கு. இதெல்லாம் லோக்சபா எலெக்ஷன்னால தான் ஒரு காரணம் சொல்றாங்க. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான் நான் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.